உத்தரப்பிரதேச மாநிலம் காஷியாபாத் மருத்துவமனையில் கொரோனா நோயாளி ஒருவருக்கு கருப்பு வெள்ளை பூஞ்சை பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் சுசித்ரா. விவரங்கள். உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் உள்ள ஹர்ஷ் மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த 55 வயதுடைய நபர் ஒருவருக்கு தற்பொழுது கருப்பு வெள்ளை பூஞ்சை பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. கடந்த கொரோனாவினுடைய 2ஆம் அலையின் பொழுது கடந்த ஆண்டு 2021 மார்ச் மாதம் முதல் இந்த கருப்பு வெள்ளை பூஞ்சை பாதிப்புகள் என்பது கொரோனா பாதிப்பில் சிகிச்சை பெற்று வந்த சர்க்கரை அளவு அதிகமாக இருந்த நோயாளிகளுக்கு காணப்பட்டது குறிப்பிட்டது. இந்த கருப்பு வெள்ளை பூஞ்சை பாதிப்புகள் என்பது அதிக அளவிலான உயிர் சேதத்தையும் அது நிகழ்த்தியது குறிப்பிடத்தக்கது. இதனால் இந்த பூஞ்சை பாதிப்புகள் ஏற்படாத வகையில் சிகிச்சையானது வழங்கப்பட வேண்டும் எனவும் மருத்துவ சிகிச்சையின் பொழுது பயன்படுத்தப்படும் ஸ்டெராய்டுகளை உரிய வகையில் பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகமானது அனைத்து மாநில அரசுகள் மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கும் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது குறிப்பிட்டது. இந்த சமயத்தில் கடந்த சில மாதங்களாக கருப்பு வெள்ளை பூஞ்சை பாதிப்புகள் இல்லாமல் இருந்து வந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் நோயாளிகளுக்கு அந்த தொற்றானது ஏற்பட்டு வருவதாக மருத்துவ நிபுணர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இவருடைய முதல் பாதிப்பு என்பது தற்பொழுது காசியாபாத் டெல்லி அருகே இருக்கும் உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய காசியாபாத்தில் உள்ள ஹர்ஷ் மருத்துவமனையில் உள்ள ஒருவருக்கு தற்பொழுது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான அந்த சிகிச்சையானது அவருக்கு வழங்கப்பட்டு வருகிறது என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது மாவட்ட நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. இந்த கருப்பு வெள்ளை பூஞ்சை பாதிப்பை பொறுத்த அளவில் முதற்கட்டமாக கண் பார்வை இழப்பு ஏற்படும். அதன் பின்னர் உடல் உறுப்புகளானது செயலிழப்பு ஏற்படும். அதன் பின்னர் கடைசியாக உயிரிழப்பு கூட ஏற்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகத்தான் மருத்துவ நிபுணர்கள் ஏற்கனவே எச்சரித்திருந்தார்கள். இதன் அடிப்படையில் மிக முக்கியமாக சர்க்கரை அளவு அதிகமாகும் பட்சத்தில் பயன்படுத்தப்படும் ஸ்டெராய்டுகளால் இந்த ஒரு மியூகோமைகோசிஸ் என அழைக்கப்படும் இந்த கருப்பு வெள்ளை பூஞ்சை பாதிப்புகள் ஏற்படுவது வழக்கம். அதனுடைய பாதிப்புகளை கட்டுப்படுத்தும் வகையில் மருந்துகள் மற்றும் வழங்கப்படும் அந்த சிகிச்சை என்பது இருக்க வேண்டும் என்பதுதான் மருத்துவ நிபுணர்களுடைய ஒரு எச்சரிக்கையாகவே அனைத்து மருத்துவமனைகளுக்கும் இருந்து வருகிறது. இருந்தாலும் ஒரு சில இடங்களில் இந்த கருப்பு வெள்ளை பூஞ்சை பாதிப்புகள் என்பது தடுக்க முடியாத ஒரு செயலாகத்தான் உள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகமும் தெரிவித்திருக்கிறது. தற்பொழுது உலக நாடுகளில் மிக முக்கியமாக சீனா, கொரியா உள்ளிட்ட நாடுகளில் கொரோனா பாதிப்புகளானது அதிகரித்து வரும் நிலையில் இந்தியாவில் அதனை கட்டுப்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் மற்றும் மாநில அரசுகளும் எடுத்து வருகின்றன. இந்த நிலையில்தான் இந்த ஒரு கருப்பு வெள்ளை பூஞ்சை பாதிப்பு என்பது தற்பொழுது காசியாபாத்தில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. சுசித்ரா, கடந்த அலை பரவலின் போதும் கூட இந்த பூஞ்சை தொற்றுக்கு தடுப்பூசிகள் பரிந்துரை செய்யப்பட்டன. இந்த நிலையில் அது தொடர்பாக ஏதேனும் நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக கடந்த மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்துடைய தரவுகள் அடிப்படையில் கடந்த கோவிட் 2வது அலையின் பொழுது சுமார் 72 மாவட்டங்களில் கொரோனாவினுடைய உயிரிழப்புகளை தவிர இந்த கருப்பு வெள்ளை பூஞ்சை பாதிப்புகளால் ஏற்பட்ட உயிரிழப்புகளே அதிகம் என்ற ஒரு தரவையும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகமானது வெளியிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் கருப்பு வெள்ளை பூஞ்சை பாதிப்புகளை குறைப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகமானது எடுத்திருந்ததும் குறிப்பிட்டது. தற்போது அதே நெறிமுறைகளை இந்த முறையும் பயன்படுத்துவதற்கான ஒரு பிரயோகிப்பதற்கான ஒரு ஆலோசனையை ஏற்கனவே அவர்கள் வழங்கியிருந்தார்கள். கொரோனாவினுடைய தொடக்க சிகிச்சையிலிருந்து இறுதி சிகிச்சை வரை நோயாளிகளுக்கு எந்த மாதிரியான சிகிச்சை வழங்க வேண்டும், என்ன மருந்துகள் வழங்கப்பட வேண்டும், அதனுடைய அளவுகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கையும் தனியார் மருத்துவமனைகள் மற்றும் மாநில சுகாதார மையங்களுக்கும் அவர்கள் ஏற்கனவே அறிவுறுத்தினார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக கூடுதலான ஆலோசனையும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மருத்துவர் அமல் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார், தொடர்ச்சியாக மக்கள் ஒருபுறம் BF7 வகை கொரோனா தொற்று பரவும் அச்சத்தில் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது மீண்டும் இந்த கருப்பு வெள்ளை பூஞ்சையினுடைய பரவல் என்பது அதிகரித்து காணப்படுவதற்கு ஒரு சான்றாக இந்த சம்பவம் பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியாக இதை கட்டுப்படுத்த என்னென்ன செய்யணும், அது தொடர்பான கருத்துக்கள். முதலாவதாக, கொரோனாவை கண்டும் பயம் வேண்டாம், கருப்பு பூஞ்சையை கண்டும் பயம் வேண்டாம். ஏனென்றால் கொரோனா இன்னும் இந்தியாவில் ஏறுமுகத்தில் இல்லை. அப்படி ஏறுமுகத்தில் வரும் பட்சத்தில் அதிகமாக மக்கள் சிகிச்சைக்கு செல்ல நேரிடும் போது இந்த ஸ்டீராய்டு மாத்திரைகள், ஸ்டீராய்டு மருந்துகள் அதிகமாக உபயோகிக்கும் போது மட்டும்தான் கருப்பு பூஞ்சை அதிகம் வரும். ஆனால் நம் நாட்டில் இப்போது கொரோனா தொற்று அவ்வளவு அதிகம் இல்லை. ஆகவே அதற்கான கவலை நமக்கு தேவையே இல்லை. அப்படி யாருக்கேனும் கொரோனா என்ற சந்தேகம் வந்தால் தயவு செய்து நீங்களாவே மருந்து சாப்பிட வேண்டாம். முக்கியமாக ஸ்டீராய்டு மருந்துகளை உட்கொள்ள வேண்டாம். தயவு செய்து உடனடியாக பக்கத்தில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு போங்க.
அங்க உங்களுக்கு எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்டும் இருக்கு, நல்ல சயின்டிபிக் ட்ரீட்மெண்ட் இருக்கு. எந்தெந்த நிலையில என்னென்ன மருந்துகள் கொடுக்கலாம், மாத்திரைகள் கொடுக்கலான்றதுக்கான கணக்கு அளவெல்லாம் இருக்கு, அரசாங்கம் குறிப்பிட்டது. அது பிரகாரம் பண்ணா கருப்பு பூஞ்சை எல்லாம் வரவே வராது. தயவு செய்து அந்த பயத்தெல்லாம் மனசுல இருந்து எடுத்துருங்க. எங்கேயோ 1-2 கேஸ் நடந்தது நினைச்சு பயப்பட வேண்டாம். தமிழ்நாட்டுல அதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப 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 கம்மி. நன்றி டாக்டர், கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளை பார்க்கலாம்.